வணக்கம், இது பவானி அம்மா சமையல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மொறுன்னு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முறுக்கு பண்ணுறதுக்கு நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் மாவு எடுத்துக்க போகிறேன். நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான். நீங்கள் கடைகளில் கிடைக்கிற பாக்கெட் மாவு இல்லை இடியாப்ப மாவு இதில் வச்சு கூட பயன்படுத்தலாம். இந்த மாவை லைட்டாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். ஸோ மாவு வந்து கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வறுத்து வச்சுக்கிற மாவை ஜலிச்சு எடுத்துக்கணும். இது ஒரு மாவு ஜலிக்கிற ஜல்லடியில் மாற்றிக்கலாம். இது இருக்கட்டும். இது கூட உளுந்து மாவு சேர்க்கணும். இப்போது மாவு வளர்ந்த டம்ளர்லேயே 1/2 டம்ளர் உளுந்து மாவு, நான் உளுந்து வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கை பொறுக்கிற சூடு. இப்போ இந்த உளுந்து மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வறுத்த உளுந்து மாவை இந்த அரிசி மாவு கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்றா கலந்து விழுற மாதிரி ஜலிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த மாவில் எவ்வளோ குருணை வந்துருக்குது. இப்போது இந்த முறுக்கு மாவு கூட சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதில் கொஞ்சம் கையில் கொட்டி நல்லா கசக்கி போட்டோமா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம். இதையும் நல்லா கையில் கசக்கி போடணும். ஒரு 3/4 டீஸ்பூன் சால்ட்டு, 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம், வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து பிசைஞ்சிக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் சால்ட்டு எல்லா மாவுலேயும் சேர்கிற மாதிரி நல்லா கையை கொடுத்து இந்த மாதிரி நல்லா திருகி பிசைஞ்சிக்கணும். நல்லா 1 நிமிஷம் இந்த மாதிரி பிசையணும். பிசைஞ்சிட்டு இந்த மாவை கொஞ்சம் எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தா நிற்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது இதுங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். நல்லா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான பதம். அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவை பிரித்து வச்சிடணும். பிரித்து வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி 3 கன்று உள்ள வச்சு தான் எடுத்துருக்கேன். இதில் தான் முறுக்கு புழிய போகிறேன். இதுலேருந்து ஒரு எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாவு ஓரமாக இருக்கட்டும். இது காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு காட்டன் துணியோ இல்லை ஒரு தட்டோ போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ முறுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயில் புழிய முடியாது. அதனால் இந்த மாதிரி 2 கரண்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அன்னுக்குத்தி மாதிரி இந்த மாதிரி ஜல்லி கரண்டி ஒன்று. பின்னாடி வந்து எண்ணெய் தடவி வேணும். எண்ணெய் தடவிட்டு இதில் முறுக்கு புழிஞ்சிக்கலாம்.
எண்ணெய் காஞ்சிச்சா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவு போட்டு பார்க்கலாம். போட்ட மாவு மேலே எழும்பி வருது, எண்ணெய் காஞ்சிருக்குது. நம்ம புழிஞ்சு வச்சுக்கிற முறுக்கை போடலாம். அடுத்தது புழிஞ்சிடலாம். நல்லா போட்டதை நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். உடனே கரண்டி போட வேணாம். பபுள்ஸ் கொஞ்சம் அடங்குன்னா திருப்பி விடலாம். இப்போ கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கி இருக்குது, இதை திருப்பி விடலாம். தீ வந்து மிதமான தீயில் தான் இருக்கணும். நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கி இருக்குது. இப்போ எடுத்துடலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதேமாரி அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அதுக்கேற்ற மாரி முறுக்கு எண்ணிக்கை கூட்டிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கிறேன், நான் 2 தான் போடுறேன். இதேமாரி எல்லா முறுக்கும் சுட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், எல்லா மாவும் முறுக்கு சுட்டு முடிச்சாச்சு. கடைசி இது முறுக்கு எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். முறுக்கு மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. இதேமாரி நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.